Thank you very much. It's called the Gray and White Space Scholar, and I believe all of us have a part in it. And there are mentions about the Garden of Temptation, and all of our golden memories, Mr. Ramsey, and everybody. So there are a few people who are invited to talk about this book. This book has been given to them, and they have gone through this book. One needs no great introduction, Mr. Vijay Kumar, and inspiration in language, poetry, and art, not to forget fitness. Can anybody match it today? I invite Mr. Vijay Kumar. இந்த மைக் நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கொரியர் கம்பெனிலேருந்து எனக்கு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் போனேன். ஈவினிங் அது டோர் லாக் அதனால் வாங்கன்னு சொல்லி போனேன். போன போது என்னால் திறந்து பார்த்தா ஒரு புக்கு, ராஜசேகர் ஃப்ரான்சிஸ் அண்ட் திஸ் செல் நம்பர் வாஸ் தேர். ஆனால் என்னால் எதுக்கு அந்த புக்கு, இது யார் ராஜசேகர், எதுக்கு அந்த புக்கை எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. அங்கேயே அதை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு உட்காந்து பிரித்து பார்த்தேன். பிரித்து பார்த்தபோது ரொம்ப ஒரு இனி அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, பக்கம் 209 அந்த புத்தகத்தினுடைய சாப்டரில் நானும் ஒரு சாப்டர், இது இருக்குமா. படித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அங்கேயே உட்காந்து அந்த சாப்டரை படித்து முடித்தேன். ஏன்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்கிறான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்ல விதமாக தான் அது இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த புத்தகம் நிச்சயம் ஒரு இனிய அதிர்ச்சி. அந்த புத்தகத்துக்கு வர முதல்ல அவங்க எல்லாரையும் நீங்கள் சந்திக்கிறது இல்லை. கௌதம்லேருந்து, ராஜசேகர்லேருந்து, குருவியிலேருந்து, ரவி, கவி, எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டாக்டராக இருக்கிறேன், இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன், ஒரு கன்சர்ன் வச்சு நடத்திட்டு இருக்கேன், அப்ராட் லீவில் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிற போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரி, நம்ம மாணவர்கள்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபாதர் வீரி அப்ராஹம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு தாட் போட்டார். சரி, நான் நினச்ச இந்த இடத்துல நாம் பேசும்போது இதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் இட் வாஸ் அ குட் லீட் டு மீ. எல்லாரும் என்னுடைய மாணவர்கள் என்கிற போது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அங்கே பெங்களூரில் போய் கூலி வேலை செய்துட்டு வருகிறவன் மாணவனாக இருக்கான், அவங்களே சந்தோஷப்படுகிறேன். ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த போது அந்த பஸ்ஸில் திருஷ்டி கை இருக்கிறவன் மாணவனாக இருக்கிறான், சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய தெருவில் காலையில் வந்து பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வருகிறவன் மாணவனாக இருக்கிறான், சந்தோஷப்படுகிறேன். எனக்கு காய்கறி கீரையை விற்க என்னுடைய உரிமையோடு வீட்டு வாசலிலே வந்து, சார் இந்தாங்க முருங்கக்காய் நல்லா இருக்கும் என்று விற்கிறவன் மாணவனாக இருக்கிறான், சந்தோஷப்படுகிறேன். எல்லாரும் மாணவர்களே, நான் உங்கள் நிலையை வைத்து சந்தோஷப்படவில்லை, உங்களை வைத்து சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் என் மாணவர்கள் என்பதனாலே சந்தோஷப்படுகிறேனே தவிர உங்கள் பதவியை வைத்து, அந்தஸ்தை வைத்து, நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து சந்தோஷம்தான். ஆனால் எல்லாரும் மாணவர்களே. ஒரு தாய்க்கு எல்லாமே பிள்ளைகள். இந்த புள்ள கொஞ்சம் கருப்பு, இந்த புள்ள ஊனும், இந்த புள்ள வந்து அவ்வளவா பேச்சு வராது, இந்த பிள்ளைக்கு பார்வை சரியில்லை, எல்லாம் தாயின் பிள்ளைகள் என்பதை வைத்து சந்தோஷப்படுகிறேன். அந்த அளவிலே தான் நான் உங்களை பார்க்கிறேன். இப்போ சொல்லி இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக ஃப்ரான்சிஸ் ராஜசேகர் ஃப்ரான்சிஸ் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி புறப்பட்டு போகிற போது காரில் திருப்பத்தூருக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கதை எழுதுவது மாதிரி. வினோத் இங்க வந்திருக்காங்களா? இல்லை, வினோத்தும் அவங்க அன்கோ யாழினி வந்து உட்கார்ந்தாங்க காரில்.
உடனே நான் குவைட்டாக வந்து என்னுடைய காரில் இருக்கிற ஏர் ஃப்ரெஷ்னர் கட்டி உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா அவங்க சென்டே போதுமானதாக இருந்தது. அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப உரிமையாக ரொம்ப இதுவாக திருவழி யுவர் ஹியர், அது ஒரு டாபிக். திருவழி ஒரு சாப்டர். அதில் பள்ளி பருவத்தை நினைவு கூறுகிற போது இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அது இருக்கு புக்கில். எதனால நாங்கள் பெனிஃபிட்? Why now I am Rajshekhar Francis? It is there. டான் பாஸ்கோ பற்றி, அந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி, அந்த அங்கே ப்ராக்டிஸ் பண்ணப்படுகிற சிஸ்டம் பற்றி, ஹவுஸ் சிஸ்டம்லேருந்து ஆல் டீடைல்ஸ் வருது. அமல் ஜெயக்குமார், மிஸ்டர் டேவிட் எல்லாம் அவங்களுடைய கான்டெக்ட் வரும்போது மறவாமல் அந்த புத்தகத்திலே அப்படி எழுதப்படும். எல்லா ஈஸ்வரன் முன்னால் வந்து கொண்டு வந்து நிறுத்துவது போல நீங்கள் படித்த ஒரு மிஸ்டர் ஆண்டனி அவர் நீங்கள் படித்தது வந்து அந்த காலத்தை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போல அந்த புத்தகம். அதுல திருப்பத்தூரும் அந்த காலத்திய திருப்பத்தூர், அப்போ திறந்த நக்சலைட், இப்பவும் திருப்பத்தூர்ல அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி தேவாரம் அவர்கள் வந்து அதை கொண்டாடுவது வழக்கம். அந்த எந்த இடத்துல கௌதம்பேட்டை அந்த பக்கம் வந்து அதிலே என்ன பற்றி எழுதும்போது சிலதெல்லாம் மறந்துட்டேன் நான். அதெல்லாம் நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு சம்பவம் அதில் இருக்கிறது. இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் வேற ஒரு சாப்டர்ல பிறவிகள் இருந்தாங்க. ஹெச் ராஜேஷ், ஹெச் ராமு, ஞாபகம் வருங்களா? உங்களுக்கு பின்னாடி வந்து ஓஹோ ஒரு டபுள் ஆக்ட் போல இருந்து நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, சினிமா மாதிரி. கடைசி காட்சியில 2 பேரும் ஒன்னா வருவாங்க. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு அப்ளாஸ் இருக்கும். அந்த நானே மறந்துட்டேன், நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி. பிறகு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை சேர்த்திருக்கிறார்கள். யார் யார் மூலமாகவோ முகவரிகளை எல்லாம் பிடித்து, கௌதம் எல்லாம் வந்து நான் வீட்லேயே இல்லை சொல்லாம கொள்ளாம எத்திராஜ கோச்சுக்கிட்டேன். கௌதம கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் நான் இல்லை, எங்கன்னா நான் வாக்கிங்கில் இருக்கிறேன். அங்கே வந்து பேசி அந்த இடத்துல என்கிட்ட பேசும்போது மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்திக்கு ஃபோன். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சென்னையில் இருக்கிறார். அவன் என்கிட்ட வந்து அவன் தேடுகிறான் அட்ரஸ். இங்கே ஒரு சத்தியமூர்த்தியை போய் பிடிக்கும். எனக்கு ஃபாதர் பிரிட்டோ சுத்தமாக ஞாபகம் இல்லை. எல்லாருக்கும் எனக்கு மாணவனாக இருந்தபோது ஓஹோ மெமரி போது இவருக்கு போகவே இல்லை. கௌதம் உடனே அது ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்து இப்படி இவர் தான் அப்படின்னு சொல்லி காட்டினப்போ அது போல விடாப்பிடியாக தொகுத்து எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டியது வீண் போகக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரோடு மெர்லின் கிட்டே வேற பேர்கிட்டே அந்த பொறுப்பை விடாமல் ஒவ்வொருவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி பேரை தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். Now, when she arrived in the morning, I didn't know who she was. We would have loved you. We would have loved to have you around as part of our faculty when we were studying here. I invite Ms. Rosalind Bosco to say a few words and her views on the book. J. Anthony, Father A. Matthew, Father P.J. Sebastian, Father Dominic Sequeira, Mr. Daniel, Mr. Amal Jaykumar, Mr. Ede Kumar, Father Brito, Father Robert, and I'm sorry if I miss out any, Mr. Anthony. Many of these staff members worked with me. In fact, just like you people, I was also a fan when I came into the school, when I entered into the school. I was a serious fan of Mr. Amal Jaykumar. I don't know whether he knows it, but he was such a legend that I was his fan. I remember Anthony sir, the way he used to do skits on the stage. I tried to follow him and I tried to enact some Shakespearean plays, very sophisticated, or from Shakespeare for that matter. Today I wish you all a very warm morning. Actually, it's a habit of wishing a warm morning in cold countries. But here I just say warm morning because Chennai and Dharmaburi might be warmer and hotter. Here it's comparatively cooler.
Maybe that's what adds to the ambience of the school. Many of you might wonder how I came into this group, how I was singled out. Actually, I wasn't singled out. I myself made a voluntary gesture towards Mr. Raj Shekhar, who is the author of this book. How I came to know about this book is through Facebook. And I used to see one Don Bosco Silver Jubilee group on Facebook. And I just got curious and I started looking at it once in a while. And then one sudden day on my Facebook timeline, I see this. Grey and white day scholar on the notice board, Mark Antony's speech. And somehow Father told me to correct all the errors in that. I must have missed something. And it was on the notice board. That day, I don't know whether Father remembers this. In the assembly, Father mentioned, without saying the name, he just mentioned, see, this should not happen once more. But today I'm grateful to him. And I took the book, and after I saw it on Facebook, I contacted the person, Don Bosco Silver Jubilee, the organizer of that particular group. And I just asked her, because I had a small desire, I thought it might be one Raj Shekhar of my son's batch, Naveen Paul's batch. My son also studied here. So there was one Raj Shekhar. I thought maybe it was that Raj Shekhar who had written this. But then I found that I was mistaken. And anyhow, all these treasures of memories couldn't have come from somebody who was so young. I think it would apply to each and every one. If any pass out from a Salesian school reads the book, he or she can immediately identify it. I am a pass out of Salesian school myself, Fatima Convent, Kodambaka, and Franciscans. And I also remember all the sisters who were with me at that time. So you can find the movement of how the Christianity movement began in India. You can learn about Father Gesu. See, unless you can speak about Father Gesu for hours. But unless somebody records it in a book for posterity, how do you know, how will the people who come in the future know about Father Gesu? The Salesian movement in India. And indulge in naughty things with our own flower. Thank you very much, Francis. Gives a lot of pride to us. And there's a happy news. We are all getting a free copy of the book when we leave this place. Okay. In the meantime, there is an announcement also regarding another book by Father Ian. He's written a book, and I think it's placed right there at the entrance. So, it's for sale, and you could pick up a book as you leave this place. Now, I invite Father Sequeira to say a few words. Mineral water okay. Gautam Neenala Yamatara. America Yamat, I was teaching Gulliver and Lilliputians. And when I was teaching, I was like Gulliver and you were like Lilliputians. Now you look like those Lilliputians. You look like Gulliver and I look like a Lilliput. Still Father Dominic Sequeira, they were pretty achievement. Okay. I'm in Bangalore. Bangalore வந்த சந்திப்போம். இந்த பக்கம் நிறைய ட்ரெயின்ஸ் போகுது வருது, அதனால கவலை. டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஐயோ, ஓகே, அப்புறம் ஃபோன் பண்ணாதீங்க, டிக்கெட் வாங்க. ஓகே, புக்ஸை பற்றி பேசிட்டே இருக்கோம். ஷிவ்கேரா ஒரு நல்ல புக்ஸை எழுதியிருக்காரு, யூ கேன் வின் அப்படின்ட்டு.
well, apartment system இல்லையா? In these apartments there is one man washing a car. கார் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல காராக இருக்குது. 7 lakhs 8 lakhs கார். ஒரு 3 பேர் பார்க்குறாங்க அந்த காரை. பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. அந்த 3 பேரோட ரியாக்ஷன் வேறு வேறுமா இருக்குது பாருங்கள். முதல்ல அவன் பார்த்து அவனை கேட்குறான், ஓ இவ்வளோ நல்ல காரு க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது யார் கொடுத்தது அப்படின்ட்டு. திஸ் வாஸ் when you buy அப்படின்னு கேட்கும்பொழுது, இட் வாஸ் a gift given to me by my brother அப்படின்றான். ஓ அப்போ 3 பேர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒருத்தர் அதை பார்த்துட்டு, ஓ ஐ விஷ் ஐ ஹேட் அ கிஃப்ட் லைக் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. இன்னொரு ஆள், ஐ விஷ் ஐ ஹேட் அ பிரதர் லைக் யூ. அதெல்லாம் கொஞ்சம் இது இருக்குது. கடைசியில் ஒரு ஆள் மட்டும் சொல்கிறான், ஐ விஷ் ஐ குட் ஹவ் பீன் லைக் யுவர் பிரதர் அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிரதராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். 3 பேர் ஒரு காரை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன்ஸ் இருப்பாங்க. முதல்ல அவன் வந்து இன்னும் இந்த மாதிரி கார் என்கிட்ட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றான். இன்னொருத்தர் வந்து இந்த கார் கொடுக்குற ஒரு தம்பி எனக்கு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி கார் கொடுக்குற ஒரு தம்பியாக என் வாழ்க்கையில் நான் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. பாருங்கள் டான் பாஸ்கோ என்ன செய்திருக்காரு உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் பாருங்கள், கார் கொடுக்குற மாதிரி இருந்தால் பாருங்கள், கார் வாங்குற மாதிரி அவங்களா இருந்தால் பாருங்கள், காரை பார்த்து நீங்கள் ஒரு கார் வாங்குற மாதிரியா இருக்கிறவங்களாம் பாருங்கள். நன்றி. சாப்பிடுவோம். வடிவேல் வந்து எல்லாத்தையும் சாப்பிட போகிறாங்க. சீக்கிரம் நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். ரொம்ப நன்றி. தன்யவாதம்.